அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணம் போல் வாழ்க்கை இது உண்மையா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குழந்தையா பிறந்ததுலேருந்து நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா, நாம் எந்த பொருளுக்கு ஆசைப்படுறோமோ அந்த பொருள் நமக்கு கிடைக்கிது. பெற்றவங்க நம்மளுடைய நன்மையை கருதி நம்மளுக்கு நாம் ஆசைப்பட்டது சரியான விளைவை தருமா, அது நன்மையை தருமா அப்படின்றத பார்த்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாம் ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம். அப்போ நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஆசைப்படுறோம். அந்த எண்ணத்துக்கு பெற்றோர்கள் சரின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு நடக்குது, வேணான்னு சொல்லும்போது அது சரி பண்ணுறாங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டே போகிறோம். அதுக்கப்புறம் காலேஜ் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம எடுக்கிறோம். நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்டிங் இருக்குதோ அதுதான் நம்ம செய்கிறோம். வேலைக்கு போகிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் கிடைக்கும்போது அந்த வேலைக்கு போகிறோம். வாழ்க்கை இப்படி ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாமலும் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாமலும் உண்மையாகவும் ஒழுக்கத்துடனும் நடந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். நம்ம எப்பவும் மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்றது பெரியவங்களோட கருத்து. இதுக்கும் முதல்ல சொன்னதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதெல்லாம் நமக்கு சரி அப்படின்னு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மை சரிப்படுத்தி கொண்டு வருகிறார்களோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு நன்மை நடக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். எதெல்லாம் ஒழுக்கமற்ற செயல்களோ, எதெல்லாம் நமக்கு தீமை தரக்கூடிய செயல்களோ அதெல்லாம் பெற்றோர்கள் அனைவருமே குழந்தைகளுக்கு செய்யாமல் அவங்கள கெட்ட விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கிறாங்க. அப்போது இதிலிருந்து நம்ம எல்லா ஒரு படிப்பினையும் நம்ம எடுத்துக்கிறது விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்பொழுதும் தீய பழக்க வழக்கத்திற்கோ துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளுக்கோ சென்று விடக்கூடாதுன்னு நம்மளை சின்ன குழந்தையிலிருந்தே நம்மளை பெற்றோர்கள் சரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்போ இந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்ன ஆகுது, நாம் வளர வளர அது ஒரு பழக்கமாகவும் நம்மளுக்கு ஒரு ஒழுக்க நிலையையும் தருது. இதற்கப்புறமா நாம் எந்த பொருட்கள் நன்மை தருதோ அதன் மேலே மட்டும்தான் ஆசைப்படுறோம், அதை மட்டும்தான் நம்ம அடையணும்னு நினைக்கிறோம். அது இயல்பாகவே நமக்கு வருது. இந்த இயல்பாக வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மை சரியான வழியில் வழிநடத்தி செல்வது தான் தொடக்கம். அங்கேருந்து தான் அது ஆரம்பமாகுது. அதை தாண்டி நாம் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதற்காக ஒரு சில விஷயங்களை நாம் செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான விதத்தில் நாம் அடைஞ்சதாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அடுத்தவர்களின் பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொறாமை எண்ணம் கூடாது, கோபம் கூடாது. தீய ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லொழுக்கத்தின் மூலமாக நேர்மையான வழியில் நாம் ஒரு பொருளை ஈட்டுவோமே ஆனால் அது என்றைக்கும் நமக்கு துன்பம் தராது. எப்பொழுதுமே அது நமக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும். இதை மாற்றி நம்ம எப்பெல்லாம் செய்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு துன்பமான நிகழ்வுகள் தான் நடக்கும். அதனால தான் நாம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி நாம் என்ன பண்ணுறோன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம
இதுக்கு இப்போ சமீப காலங்களாக இதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்கிறாங்க. என்னென்னா, நேர்மையாக நடந்தால் வாழ்க்கையில் எவனாவது நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நேர்மையாக இருப்பதால் மனமகிழ்ச்சியோடு நம்ம இருப்போம் எப்பயுமே. அதாவது குறுக்கு வழியில் சம்பாதிச்சு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட நேர்மையான வழியில் ஒரு வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கலாம். அந்த நிம்மதியான மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மனநிறைவு தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறுக்கு வழியில் சம்பாதிப்பவர்களுக்கு அவர்களுக்கு எப்பயுமே கிடைக்கவே கிடைக்காது. அவர்களுக்கு எப்பயுமே அது காணல் நீராகவே தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் நேர்மையான வழியில் போய் சொல்லாமல் சம்பாதிக்கிறவங்களுக்கோ வாழ்க்கையை நடத்துகிறவங்களுக்கோ அதை பற்றின எந்த கவலையுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க. குழந்தைகளோடையும் தன்னை சார்ந்தவர்கள் பெற்றோர்களுடையும் மனைவி மக்களோடையும் சந்தோஷமாக ஜாலியாக அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நாம் ஒருத்தவர்களுக்கு துரோகம் செய்து அடுத்தவர்களை ஏமாற்றி நாம் அடுத்தவங்களோட பொருளை அபகரித்து அதனால் நாம் சந்தோஷப்படுறோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய மிகப்பெரிய வாய்ப்புகளை இழக்கிறோம்னு அர்த்தம். அந்த இழப்பு இந்த சம்பாதிச்சு ஒரு அடுத்தவர்களிடமிருந்து பொய் சொல்லியோ இல்லை திருடியோ இல்லை வேறு விதமான அபகரிச்சோ அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்வு அந்த உயர்வு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி பல மடங்கு உயர்வும் பல மடங்கு மகிழ்ச்சியும் நாம் இந்த தவறால் நாம் இழக்கிறோன்றதை மறந்துடாதீங்க. இது உண்மை. அதனால் இப்போதைக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத மனசில் வச்சு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஏமாற்று வேலைகள் செய்து நாம் ஒரு உயர்ந்த நிலையை போலியாக அடையணும்னு நினச்சி போகும்போது உண்மையில் நம்மை தேடி வரக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் நல்ல வாழ்க்கை அமைப்பும் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்கிறோம், நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் எப்பொழுதுமே நேர்மையுடையதாகவும் அன்பானதாகவும் ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்மை அனைத்து நல்ல விஷயங்களும் அதுவாக தேடி வரும். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நம்மை வந்து சேரும். அதற்காக நம்ம பெருசாக மெனக்கிட வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில் அவசரப்பட்டு எப்பையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு தவறான வழியில் எப்பையும் முன்னேற முற்படாதீங்க. எப்பொழுதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் ஒழுக்கத்துடனும் உண்மையுடனும் நேர்மையாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்களுக்கான ஒரு உயர்நிலை கண்டிப்பாக உங்களை அடைந்தே தீரும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த நம்பிக்கையோட நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நல்வழியில் செலுத்துவோம். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது சத்தியமே அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.